இப்போ எங்கே போகிறோன்னா கேடிஎம் சர்வீஸ் சென்டர் தாங்க போகிறோம். என்ன புகை வருது. ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நான் வந்து கேபிள்லாம் மாற்றினேன். எவ்வளோ வந்துச்சுன்னா கார் கேரக்டர் ஸ்பாட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஆமாம் சரி, இந்த ஸ்க்ராட்ச் பார்த்து தான் எனக்கு வந்து ரொம்பவே ஒரு மனசு. இதெல்லாம் வந்து ஏதோ ரீல்ஸில் பார்த்த மாதிரி இருக்குது. அப்பா எந்த மாதிரி இருக்குது. அதுக்கெல்லாம் போயிடுச்சு நான் சொன்னதுமா. இப்போ பார்த்தீங்களா ஐயோ வலிக்குது காலு. ஸோ கைஸ் இவர் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர். ஸோ ஹாய் சொல்லுங்கள் ப்ரோ. சரி ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. கண்டிப்பாக ப்ரோ. ஸோ கைஸ் இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்த்தீங்கன்னா, நம்மளோட வண்டியில் கிளச் ஒயர் வந்து போயிடுச்சுங்க. ஒரு 5000 கிலோமீட்டர் வண்டி ஓட்டிட்டேன். இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். கிளச் ஒயர் போயிடுச்சு. என்னடா இது எதுவுமே வரலையேன்னு பார்த்தா கிளச் ஒயர் போயிடுச்சு. ஒரு மாதிரி ரொம்பவே ஹார்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் சேருங்க. உங்களுக்கு தெரியும் இந்த சேருலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக வண்டியை வந்து மலையிலே ஓட்டிட்டு இருந்துச்சா. இந்த மலை நடுவில் ஃபுல் சேரு துடைக்கவே இல்லை வண்டியை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் செயினை துடைச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பேக்கெட் ஓப்பன் பண்ணிப்போம். அப்போ தான் வாட்டர் வாஷ் பண்ணும்போது செயின் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். நம்ம லூப் அடிக்கும்போது கரெக்டாக இருக்குங்க. ஸோ இதுதான் அந்த ப்ரெஷ்ஷு, செயின் துடைக்கிறதுக்காகவே நான் வாங்கினது. இதை வச்சு கொஞ்சம் நம்ம துடைச்சிட்டோன்னா அழுக்கெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையில் எடுத்துன்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் அழுக்கு வந்துடும் உங்களுக்கு. அப்புறமா அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பேக்கெட் ஓப்பன் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் ஈஸியாக போயிடும். ஸோ இதுதான் வந்து அந்த ஃப்ரண்ட் சைடு பேக். இதில் வந்து நிறைய அழுக்கு தரும். நம்ம வந்து கலர் டீக்கிங் பண்ணால் கொஞ்சம் நல்லது, செயினிங் நல்லது, லூப் அடிக்கும் போது நல்லது. ஸோ இது பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஃப்ரண்ட்டு ஸ்ப்ராக்கெட்டோடது. இங்கே எவ்வளோ அழுக்கு தங்கியிருக்குன்னு இதில் எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஷ் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் க்ளீன் பண்ண. ஸோ இதில் மட்டும் அழுக்கு பாருங்களேன், எவ்வளோ அழுக்கு சேர்ந்துருக்குன்னு. இதை நம்ம வந்து க்ளீன் பண்ண வேணாம். ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு போய் வாட்டர் வாஷ் கல்லில் கொடுத்துட்டோம்னா அவங்க வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே கொஞ்சம் தொடச்சிட்டு அப்புறம் லூப் வச்சோன்னா கரெக்டாகிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, வண்டி ஓட்டிகிட்டே பேச ஆரம்பிப்போம் வாங்க. இப்போ எங்கே போகிறோன்னா கேடிஎம் சர்வீஸ் சென்டர் தாங்க போகிறோம். கேடிஎம் சர்வீஸ் சென்டருக்கு போய் அங்கே போய் நம்மளோட கிளச் ஒயரை மாற்றிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 சம்திங் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு விளாக் எடுத்து. ஆமாம் பூனைக்குட்டி ரொம்ப நாள் ஆச்சுங்க விளாக் எடுத்து. எனக்கு எல்லோரும் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ விளாக் எங்கே 1 வீக் ஆயிடுச்சு விளாக் எங்கே ப்ரோ அப்படின்னு. ஒருத்தர் வந்து கமெண்ட்டே பண்ணியிருந்தார். நான் ஒரு ரீல் போஸ்ட் பண்ணியிருந்தேன், ஐயோ எங்கேயா வீடியோ போடியா அப்படின்ட்டு. நான் சொன்னேன் ப்ரோ இல்லை இந்த சாட்டர்டே கண்டிப்பாக வரும், கொஞ்சம் இஷ்யூஸ் ஆகிடுச்சு அதனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மைக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட லேப்டாப்பும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. கேட்பீங்க ஏன் ஃபோனில் எடிட் பண்ணலாமே அப்படின்ட்டு. ஃபோனில் எடிட் பண்ணலாம், பட் ஏன் ஃபோன் என்னென்னா ஃபைல் வந்து தாங்க மாட்டேங்க. ஃபோன் ஹேங் ஆகிடுது. இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன்னால் ஹேங் ஆகிடுது. ஸோ அதனால் பார்த்தேன் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணியே போடுவோன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து நம்ம லேப்டாப் ஒன்று ரெடி பண்ணிட்டோங்க. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா விளாக்லாம் வந்து ரெகுலராக வரும். சேனல் கேர் ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துருக்கோங்க. உங்கள் அனுபவத்தில் எப்பயும் கொடுத்துட்டே இருங்க. திடீர்னு என்னன்னு தெரிலங்க, என் வண்டியை பார்த்தா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடான்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஸ்க்ராட்சுங்க. இங்கேருந்து இவ்வளோ பெரிய ஸ்க்ராட்சு எப்படி ஊந்துச்சுனே தெரியல, கஷ்டமாக இருக்குது. பிபிஎஃப் பண்ணல என் வண்டியில். பிபிஎஃப் வந்து கொஞ்சம் பட்ஜெட் இஷ்யூனால பண்ணல. ஓப்பனாக சொன்னேன்டா காசு இல்லை, அவ்வளோதான். ஏன்டா கண்ணு கலங்குது. யாராவது எனக்கு ஸ்பான்சர் பண்ணினா நல்லா இருக்கும்னு தோணுது. யாராவது நீங்களாம் எனக்கு ஸ்பான்சர் பண்ணி ப்ரோ நீங்கள் ரெகுலராக வ்ளாக் போடுங்க, நான் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்பான்சர்லாம் கிடைச்சா கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். நானும் ரெகுலராக வ்ளாக் போடுவேன். சும்மா தான் சொல்கிறேங்க, சும்மா விளையாடுறேன் எல்லாத்தையும். நீ பேசாமல் அமெரிக்காவுக்கே போயிடுச்சு வச்சு சில நேரங்கள் கழித்து. இதில் அதே தானண்ணா, நம்மளது எதுவும் சேம் தானண்ணா? ஸோ இது இவரோட பைக்குங்க, பயங்கரமாக இருக்குண்ணா பைக். ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நான் வந்து கேபிள்லாம் மாற்றினேன். எவ்வளோ வந்துச்சுன்னா 485 ருபீஸ் கிட்ட வந்துருச்சு. இந்த கேபிள் வந்து 280 கேபிள், மீதி வந்து லேபர் 200 லேபர்னு நினைக்கிறேன். ஆமாம், மாற்றுறதுக்கு 200 அது போட்டு தாங்க ஆகணும். ஏன்னா தான் ஒரு உள்ளே நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் ஒரு மாதிரி அது போட்டு தான் ஆகணும். அது வந்து நம்ம டெஸ்ட்லாம் பண்ண முடியாது. இப்போ கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குங்க, கேபிள் லூஸாக இருக்குது. அது எதனால் ஆயிடுச்சுன்னே தெரியல. நான் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கூலண்ட் எல்லாமே சொல்லிட்டேன், அதுவும் செக் பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து ஃப்ரீயாகவே செக் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பாரும் கொஞ்சம் பாருங்கண்ணா பெண்டாக இருக்கிற மாதிரி இருக்குண்ணே, அதெல்லாம் சரியாக தான் இருப்பான் இருக்குது, கொஞ்சம் லூஸாக இருக்குது, டைட் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அதையும் டைட் பண்ணி கொடுத்துட்டாருங்க. அவ்வளோதான், ஒரு ½ அன் ஹவர் வேலை தாங்க. A few minutes later. ஸோ இருங்க, இங்கே வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன் கேட்க. இங்கே வாட்டர் வாஷ் பண்ணுவாங்களான்னு தெரியலையே. ஆனால்
அண்ணா யாருமே இல்லை. கார் ஷெட்டு வாட்டர் வாஷ் பண்ண மாட்டாங்க அப்படியே. இங்கே தான் சொன்னான் என் ஃப்ரெண்டு வாட்டர் வாஷ் பண்ணுவாங்கன்னு. அண்ணா இங்கே வாட்டர் வாஷ் எங்கண்ணா பண்ணுவாங்க? இங்கே கிடையாதா? ஓ என்னங்க இங்கே வாட்டர் வாஷ் இல்லைன்ட்டாங்க. ஸோ கைஸ் நான் வந்து கால் பண்ணி கேட்டேன். என்ன சொன்னான்னா என் ஃப்ரெண்டு முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தாங்கடா 120 அங்கே கார் இந்த கார் வாஷ் ஷெட்டிலே ஆனால் இவன் பண்ணுறது இல்லை நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே விடுங்க, வேறு இடத்துல விடுவோம். இங்கே ஒரு இது இருக்குது, ஏதோ ஒரு ஸ்பான்னு சொல்லிட்டு ஒரு பைக் கேர் கார் கேருக்கு ஸ்பான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதனால் அங்கே போயிட்டு நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இன்னும் பிரேக் பேடும் மாற்றணுங்க, பிரேக் பேடும் மாற்றணும். என்கிட்ட பட்ஜெட் இல்லை. பிரேக் பேடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் 20% தான் இருக்குது. நான் கேட்டேன் ஆனால் பிரேக் பேட் தான் எவ்வளோ இருக்குது இன்னும் பாருங்க. நான் ஃப்ரெண்டு மட்டும் ரொம்ப தெரிஞ்சிருச்சு இருப்பான், இன்னும் ஒரு 20% தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. கார் ஸ்பா. ப்ரோ வாட்டர் வாஷ் பண்ணும் ப்ரோ, விட்டுலாமா? நான் வர்றேன் பின்னால நீ வர்ற. 2 லைன்ல பாட்டை நிறுத்துவான்னு பார்த்தா ஃபுல் பாட்டை பாடுறான்டா அவன். ஓ இங்கேயே வச்சு வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்களா? சரியான ஆளுக்குங்க வண்டி. ஷி எனக்கு ஒரு பார்க்கவே ஒரு மாதிரி என்னடா நீ இப்படி இருக்கியடா, அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்குற மாதிரி தோணுது. சே இந்த ஸ்க்ராட்ச் பார்த்து தான் எனக்கு வந்து ரொம்பவே ஒரு மாதிரி மனசு ரொம்ப வலிக்குது. எப்போரா இப்படி ஆயிடுச்சு, ஒழுங்காக பிபிஎஃப் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி தோணுது. இந்த அழுகு பார்த்தீங்களா எவ்வளோ அழுகு, இதோ இங்கேயும் பின்னாடியும் ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எப்படியோ இருக்கும். ஒரு 1.5 மாதம் இருக்கும் நான் வண்டியை வாஷ் பண்ணியே. எனக்கே கஷ்டமாக இருக்கேன் வண்டி இப்படி பார்க்க. இப்போ பாருங்கள் டிஸ்பிளேல எவ்வளோ இருக்குன்ட்டு. சரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ்லாம் பண்ணி பக்காவா இது பண்ணுறோம். ஸோ எவ்வளோ நாள் ஆயிடுச்சுங்க, கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் கிட்ட இருக்கும். நான் எவ்வளோ வீடியோ ஷூட் பண்ணேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா KTM 390 வச்சு நாங்கள் வந்து சர்வீஸ் எடுக்க கொடுக்க போனோம். அதுவே ஒரு வீடியோ ஷூட் பண்ணோம். அது பார்த்தீங்கன்னா மைக் பிரச்சனை ஒன்றுமே ரெக்கார்ட் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் சப்ஸ்கிரைபில் வெளில போனேன்னு சொன்ன தெரியுமா, அதுவும் ரெக்கார்ட் பண்ணால் அதில் வாய்ஸ் ஒழுங்காக வரல, கட் பண்ணி போட்டேன். இன்னொரு வீடியோ ஷூட் பண்ணோம். நம்ம வந்து புல்லட்டில் ஒரு வீடியோ எடுத்தோம். வண்டியில் ஃபயர்லாம் பறக விட்டு எக்ஸாஸ்ட்லாம் பறக விட்டோம். என் ஃப்ரெண்டு எக்ஸாஸ்ட் மாட்டிக்கான்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் பறக்க விட்டோம். அதுவும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடுச்சு. என்னடா அது ஒரே நெகட்டிவாக நடக்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் லேப்டாப்பை போயிடுச்சு. போங்கடா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் பார்த்து கம்பேக் கொடுப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சொல்லிக்கிட்டு ஸோ எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இதெல்லாம் வந்து ஏதோ ரீல்ஸில் பார்த்த மாதிரி இருக்கு. அடாடாடாடாடாடா என்ன மாதிரி இருக்கு என் செல்ல. பயங்கரம் பாடியாப்பா எந்த மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரிலாம் என் வண்டிக்கு பண்ணி பார்க்குறேன். இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை. இது இந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி நல்லா இருக்குது பார்க்கவே. இது வந்து இது போல் அது என்னது சோப் ஆயில் சம்திங் சொல்லுவாங்க போல். இப்போ தாங்க கொஞ்சமாச்சு வண்டி பார்க்குற மாதிரி இருக்குது. எங்கள் அம்மா வந்து கத்திகிட்டே இருந்தாங்க, என்னடா வண்டி துவைக்க மாட்டியா, வண்டியை வந்து வாஷ் பண்ண மாட்டேன், இவ்வளோ அழுக்காக வச்சுருக்கேன்ட்டு. அண்ணா கொஞ்சம் செயினில் மட்டும் அடிச்சிருங்கண்ணா, லூப் அடிக்கணும். அழுக்கெல்லாம் போயிடுச்சு. நான் சொன்னதுமா இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பலன் இருக்குன்னு. இது வந்து ஏதோ 3M பாலிஷாங்க, கட்டிங் ஆயில்ஸ். நானும் 3M பாலிஷன்னாரு.
ஸ்டிக்கர் அந்த ஓகே அந்த ஸ்டிக்கர் பிச்சு எடுத்துருங்க ஸ்டிக்கர் பிஞ்சுன்னு வந்துருச்சா அந்த அண்ணா பார்க்குறாரு பிஞ்சிருச்சு பரவாயில்ல நான்ட்டு போல நான் வீட்டுக்கு போய் எடுத்துக்கிறேண்ணா பிரச்சனை இல்லை. இப்போ தாங்க சரியான பல இந்த ஸ்க்ராட்ச் போல் இது ஏதோ ஒன்று என்னன்னே தெரியல. இது கேட்டேன் ப்ரோ என்ன ப்ரோ இதுன்ட்டு, ஏதோ ஒன்று ஸ்டிக்கர் ஓட்டினீங்களா? இல்லையா ப்ரோ எதுவும் ஓட்டலி அந்த மாதிரி இருக்குன்னாரு. இதெல்லாம் பயங்கரமாக க்ளீன் ஆகிடுச்சு, நல்லா இருக்குது எல்லாமே. அந்த செயின் ஸ்ப்ராக்கெட் காமிக்கிறேருங்க உங்களுக்கு. இதுக்காக தான் இது ரூம் போடணுன்னு சொன்னது. எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ அழுக்காக இருந்துச்சு முன்னாடி, இப்போ எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வாட்டர் வாஷ் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் அந்த செயின் பாக்கெட் ஊற்றிட்டு போங்க, நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டா போதாது, போயிட்டு லூப் அடிக்கணும், அதுதான் மெயின் விஷயம். காயிட்டோம் கொஞ்ச நாள் கழிச்சு காஞ்சோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வீடு பக்கங்க நம்மளுக்கு. ஆஹா வண்டி பலபலன்னு இருக்கும்போது தான்ப்பா எல்லோரும் என்னுடைய பப்ளிக் ரியாக்ஷன்லாம் பயங்கரமாக கிடைக்குது இந்த வண்டிக்கு. மனசே வலிக்குது கொஞ்சம் ஐயோ வலிக்குது காலு. வாட்டர் வாஷ்க்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 200 ஆயிடுச்சு. டோட்டலாக இன்றைக்கோட செலவு மட்டுமே எனக்கு தெரிஞ்சு 700 கிட்ட ஆகிடுச்சு. என் வீட்டில் எங்கள் அம்மாட்ட சொன்னால் எங்கள் செருப்பால் அடிப்பாங்க. வண்டி தானே செலவு பண்ண திட்ட மாட்டாங்க. பட் 700 ஆச்சு, அதே எனக்கு மனசு லைட்டாக வலிக்குது. ஒரு 7 லிட்டர் பெட்ரோல் போட்டிருக்கலாம். அந்த ஸ்டிக்கர் தாங்க சொன்னேன், இது வந்து நம்மளுக்கு போட்டில் குத்தது, அது வந்து பிஞ்சிருச்சு. சரி வேறு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறேண்ணா பரவாயில்ல. அவர் என்னை ஒரு மாதிரி பார்த்தாரு, ப்ரோ ஸ்டிக்கர் பிஞ்சிச்சு பரவாயில்லையா அப்படின்னு. அதெல்லாம் பரவாயில்லண்ணா, நீங்கள் என்ன வேணும்டா அப்போ நீங்கள். ஐயோ புகை வருது, என்ன புகை வருது? எக்ஸாஸ்ட் ஈரமாக இருக்கா, ஃபுல் ஆயிலெலாம் கொப்பளிக்குது ஹீட்டில். எப்படி இருக்குது பாருங்கள் என் செல்லக்குட்டி, வேறு லெவலில். ஸோ இது மட்டும் நான் எடுத்துகிட்டு போக மறந்துட்டேங்க. ஸோ இது வந்து வீட்லேயே கழுவிப்போம். ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் தான் ஆகுது. இது மட்டும் நம்ம வீட்டிலேயே கழிப்போம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு வீடியோ நான் வந்து ரொம்ப நாளாக அதை போடணும்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து நம்ம வீட்டுக்கே வந்து நம்மளை மீட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த வீடியோ கொஞ்சம் பழைய வீடியோ தான், பாருங்கள். ஃப்ளாஷ்பேக். ஓகே தானே, உங்களுக்கு ஷூட் பண்ணிக்கிட்டா? ஸோ கைஸ் இவர் வந்து என்னோட சப்ஸ்கிரைபர். ஸோ ஹாய் சொல்லுங்கள் ப்ரோ. உங்கள் பேர் சொன்னீங்க? சந்தீப். ஸோ அவளை தேடி வந்தாருங்க வீட்டாண்ட. ஸோ வந்து பார்த்துட்டு என் தம்பி வந்து வண்டி தள்ளிட்டு வந்தான். ஸோ தள்ளிட்டு வரும்போது இவர் பார்த்துட்டு இந்த மாதிரி மிஸ்டர் ஃப்ளாஷ் ப்ரோன்னு சொல்லிட்டு என் தம்பி அப்படியே கூட்டின்னு வந்துட்டாங்க. அவரும் 250 வச்சுருக்காரு, பயங்கரமாக இருக்குது. எனக்கு இந்த என் வண்டி கண்ணாடிலாம் அவுத்துட்டு ஓட்டும் போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. மொபைலோட கொஞ்சம் வைப்ரேஷனாக இருக்குது, அதே நான் கைட்டிட போகிறேன். நான் மொபைலோட வச்சுருந்தேன், அது ஒரு மாதிரி சத்தம், அது கிச் கிச்சு. அதே மாதிரி தான் அது வந்து நான் ரிமூவ் பண்ணேன், சரி ட்ரிப்பு போகும்போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை என் வண்டி நம்மளது விட்டோன்னே உடஞ்சிருச்சு. எங்கே விட்டீங்க? ஆக்சுவலி ட்ராக்ல தான் விழுந்தேன். ட்ராக்ல தான் இதாச்சா? ஆமாம் ட்ராக்ல தான் ஆக்சுவலி, அதுவும் வீடியோ இருக்கும். ட்ராக்ல வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு வண்டி, எல்லாம் இந்த ஃப்ரண்ட்ல எல்லாம் உடஞ்சிருச்சு. மனசா ப்ரோ வாங்கி 1 மாதம் ப்ரோ, ஹேண்டில் பார் பெண்டு எல்லாம் ப்ரோ. அந்த வீடியோ இருக்கும், நீங்கள் வீட்டுக்கு போய் பாருங்க. நீங்கள் மாற்றின பேடிங்ஸ்லாம் அதெல்லாம் பார்த்தேன். சரி ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. என் தம்பிக்கு டோ பண்ணது ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. சரி வாங்க அப்புறமா பார்க்கலாம். சரி ஓகே ப்ரோ, பார்க்கலாம் கண்டிப்பாக வாங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம். நம்ம வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு என்னை மீட் பண்ண வந்து நான் ஒன்று வச்சுக்கிறேன் உங்களை. கண்டிப்பாக ப்ரோ, டேக் பண்ண மாட்டேனா உங்களை, நீங்கள் யார்? நான் போடுறேன். சரி ரொம்ப தேங்க்ஸ், நான் இந்த வீடியோவை போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப தேங்க்ஸ், பாய் ப்ரோ. பார்த்து போங்க, சேஃபா பத்திரம். அந்த ப்ரோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1000-2000 சப்ஸ்கிரைபர் இருக்கும் போது அவர் என்னை மீட் பண்ண வந்தார். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் தான் வந்து மீட் பண்ணார். செம்ம ஹாப்பிங்க நான். அவர் வந்து கொஞ்ச நாள் பேசிட்டு அவர் வந்து என் வண்டியை ஓட்டுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வண்டி கொடுத்து என்னை ஓட்ட வச்சு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அது ஒரு மாதிரி மனசில் கூஸ் பம்புன்னு சொல்லுவாங்க, அது எனக்கு கிடச்சிது. ஸோ அவர் தாங்க எனக்கு ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் என்னை மீட் பண்ணது. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் செல்ஃபிலாம் எடுத்தோம், அப்புறம் ரொம்ப சந்தோஷங்க. ஸோ சேனலுக்கு யாராவது சார்ந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. உங்கள் அன்பாதரவு எப்பயும் கொடுத்துட்டே இருங்க. ஸோ லவ் யூ ஆளுங்க, லவ் யூ ஸோ மச்சுங்க. ஸோ பாய்ங்க, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.